இன்னைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வழக்கம் போல அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்கேன். திங்கட்கிழமை தோறும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யறது என்னுடைய வழக்கம். அதே போல அபிஷேகத்திற்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட சுத்தமான தண்ணீர் வச்சு அபிஷேகம் செஞ்சாலும் போதும் சிவலிங்கத்திற்கு. ஆனா அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அபிஷேக பிரியர் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கேள்வி, நம்ம மாதவிடாய் காலத்துல பூஜை அறைக்கு செல்ல முடியாத காலத்துல எப்படி நம்ம வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஓய்வு வேணும். இது ரொம்ப முக்கியம். இந்த காரணத்தினாலதான் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பூஜை அறைக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்கள்ல வெளியிலேயே தீபம் வைக்கலாம், நிலைவாசல்ல தீபம் வைக்கலாம். நான் நிலைவாசல்ல தீபம் ஏற்றிட்டு பூஜை அறைக்கு வெளியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். இதோட டீட்டெயில் வீடியோ நான் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.